யாரு? இது செல்வராஜ் வீடு தானே? ஆமா, நீங்க? அறந்தாங்கில இருந்து மருதமுத்து வந்திருக்கேன்னு சொல்லுமா. ஆமா, நீ யாருப்பா? அவங்க பொண்ணு. நீங்க? உன் பெரியப்பாடா. ம். சின்னவனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ஆவணி 3ஆம் தேதி முகூர்த்தம். தங்கச்சி வடி ஒண்ணு தான் கட்ட போறான். உறவு முறைக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சாச்சு. நீ அவசியம் ஊருக்கு வரணும்பா. எனக்கு அங்கே யார் இருக்கா? அம்மா செத்ததோட தான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. ஏதோ தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன், தப்பு தான். அதுக்காக நான் உயிரோடு இருக்கேனா இல்லையான்னு கூட ஒருத்தர் வந்து பார்க்கலையே. பணம் வேணா சொல்லுங்க, தர்றேன். கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துங்க. எனக்கு உன் காசு பணம்லாம் வேணாம்ப்பா. எனக்கு என் தம்பியை தான் வேணும். சின்ன வயசுல இருந்து என் கையை பிடிச்சிட்டு கூடவே தெரிஞ்ச என் தம்பிகளை நான் தொலைச்சிட்டேன். என் தோல்ல ஏறி திருவிழா பார்த்த என் தம்பிகளை நான் தவற விட்டுட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அவன் முன்னாடி உட்காந்து செல்வராஜ் வந்துருன்னு கூட்டிட்டு போக வந்திருக்கேன். ஒரு வீட்டுல பிறந்தான், ஒரு தட்டுல சாப்பிட்டான். ஆனா ஒன்னா வாழ முடியாம போயிட்டோம்டா. நம்ம பிள்ளைகளுக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாதுப்பா. அதுகளுக்கு அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அத்தை மாமே, பெரியப்பன் சித்தப்பன்னு எல்லாரும் இருக்கணும்பா. நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையா, சொந்த பந்தங்களை காட்டாம போயிடக்கூடாதுப்பா. இல்லையா அதுகளும் நம்மள மாதிரி தனிமனமா நின்றோம். 1000 பிறப்பா இருக்கு அடுத்து சேர்ந்துக்கிறதுக்கு. ஒத்த பிறப்பு தான்டா. அண்ணன் தம்பியா பிறந்தோம், அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு போயிரும்டா. டேய் செல்வம், அண்ணன் இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததே இல்லடா. இவ்வளவு தூரம் சொல்றாருல, எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்பி வா. முதல்ல நீ வருவேங்கிற நம்பிக்கையில நாங்க ஊருக்கு கிளம்புறோம்ப்பா. வரமா வரமா. மாப்ள, கல்யாண வேலை எப்படி பைக் இருக்கு? வாங்க மாமா, வாங்க மாப்ள. டேய் பாண்டி, சேர் எடுத்து போடு. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. இந்தாங்க. என்னம்மா அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பந்தக்கால் உண்டாம இருக்கீங்க? எப்போ உண்ட போறீங்க? என் தம்பி செல்வராஜை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். குடும்பத்துல ரொம்ப நாளைக்கு பிறகு நடக்கிற கல்யாணம். எல்லாரும் ஒன்னா நிக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி வந்துருவேன், 2 நாள்ல வந்துருவேன். வந்த பிறகு முடிக்கிறோம். என்ன நான் சொல்றது? ஏப்பா, இத்தனை வருஷம் வராதவன் இனி வர போறானா? இடையில எவ்வளவோ நல்லது நினைச்சு எதுக்குமே அவன் ஊருக்கு வரல. அண்ணன் தம்பி வேணும்னு நினைக்கிற ஆளா இருந்தா எப்பவோ வந்திருப்பானே. ஊரு வேணா உறவு வேணான்னு ஒதுங்கி போயிட்டான். அவனை நம்பி நீ உட்கார்ந்துருக்க. எனக்கு என்னமோ நல்ல காரியத்தை தள்ளி போறது சரியா படல. அதுக்கு மேல உங்க இஷ்டம். அப்ப நான் கிளம்புறேன்ப்பா. சரிப்பா, பாத்துக்க. சரி வரேன். வாங்கண்ணே. என்னங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எல்லாரும் இருக்கிற சபையில அவன் ஒருத்த மட்டும் இல்லாம போயிடணும்னு நினைச்சா சங்கடமா இருக்கு. சொல்லணும். ஒன்னும் கவலைப்படாதீங்க, தம்பி கட்டாயம் வந்துருவாரு. தீயத்தூர்
யாருயா இது? ஆத்தா நான் தான் வீராயி மையன் செல்வம். அட மக்கா, நல்லா இருக்கியா? ஐயா இப்பத்தே அந்த ஊர் உங்களுக்கு தெரியுதா? இந்த மண்ணை முதிக்க உங்களுக்கு இம்பிட்டு காலமாயா? நீ தொப்புள் கொடி அறுந்து இந்த மண்ணுல பிறந்து போனவன் தானே ஐயா. உங்க அப்பனும் ஆத்தாளு அந்த கருவுல மரத்தல்ல சாமியா இருக்காங்க. ஐயா உன்னை மடியில உட்கார வச்ச காது ஊத்துன மாமே, திருவிழாவை தூக்கிட்டு போன சித்தப்பையன் எல்லாம் அந்த மண்ணோட மண்ணா போயிட்டாங்கடா. ஐயா இது ஊர்லடா, உங்க வேறுடா. ஆயிரம் இருந்தாலும் அவன் ஒன்னே தானடா. சொந்த மந்தமா கூட பிறந்த பிறப்பு தானப்பா நம்மளுக்கு பொழப்பு. நான் கும்பிட்டு ஆய்ச்சி மரத்துக்கு ஆளுதான் உன்னை கொண்டு வந்து சேர்த்துருக்குறேன். போங்க ஐயா. அண்ணே ஏப்பா அந்த மைக் செட்டுக்காரன் பந்தக்காரன் சொல்லியாச்சா? பேசிட்டேண்ணே, அட்வான்ஸும் கொடுத்துட்டேன். சமயக்காரன் சமையல்காரங்க சொல்லிட்டேன், ஆனா அட்வான்ஸ் ஒன்றும் கொடுக்கல. நம்ம மணியை மட்டுறானே. சரி. நான் இந்த டீசல் வாங்கி மோட்டர் ஊற்றிட்டு வந்துடுறேன். சரி சரி இந்தா போதுமா? இன்னொரு 200 கொடுங்க, போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அண்ணே தம்பி செல்வராஜ் வந்துருக்கானே. வாப்பா உள்ள வா. வாங்கம்மா. சிவராசே வாப்பா. வாமா வாமா. ஏய் நல்லா ஏய், இருக்கா? தம்பி. சொன்னா செல்லக்குட்டி. தம்பி வந்திருக்கான். வாங்க தம்பி. வாங்க எல்லாரும் வாங்கம்மா. வாங்க ஐயா. அண்ணி என் மாய் மூத்தவப்பா, மூத்த மருமக. வாங்க மாமா. இவர் தான் கல்யாணம் மாப்பிள்ள. அத்தச்சி பத்தியாப்பா, இவன் மூத்த மகன். வாங்க வாங்க. அது இளையவன். நீ பார்த்ததே இல்ல யாரையும். இது மூத்த மருமக, இது இளைய மருமக. நம்ம கடற்கரை செல்லாத இருக்குல்ல, செல்லத்தை பேத்தி. சரி, இது பார்வதி, பொண்ணு கௌசல்யா. அப்படியே அத்தை பார்த்த மாதிரி இருக்கு. யார் வந்திருக்கா? எங்க ஆத்தா வீராயி பெரியனாச்சி வந்திருக்கீங்களாக்கு. இப்பதான் வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. மூக்கு மொழிய அப்படியே அப்பத்தால உரிச்சு சாப்பிட இருக்கு. மகராசி வாங்கம்மா வாங்க. வீராயி உன் மக்கமார அம்பிட்டு பேரும் உன் காலடியில் வந்து நிக்கிறோம். சாமியா இருந்து எங்க தலைமாடு காக்கணும் தாயி.